தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 3 ஆகிய நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அரசு துறை அலுவலர்கள் விடுப்பு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாசில்தார், விஏஓ கட்டாயம் தங்கள் பணிபுரியும் கிராமத்தில் இருக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மெரினா எலியட்ஸ் கடற்கரையில் டிசம்பர் 31ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 5 மாதங்களுக்கு பிறகு கொரோனா தொற்றுக்கு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் மின் நுகர்வோர் தங்கள் மின் கட்டணத்தை செலுத்த நேரடியாக மட்டுமின்றி இணையதளம் மற்றும் செயலி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மின்வாரியம் செய்து கொடுத்துள்ளது. அந்த வகையில் குறுஞ்செய்தி மூலம் மின் கட்டணம் செலுத்தும் புதிய வசதியை மின்வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் சென்னையில் உள்ள இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி மையத்தை பார்வையிட்டார். வெள்ள பாதிப்புக்கு உள்ளான தென் மாவட்டங்களில் உள்ள 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறாருக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் 2வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவசர கால 108 ஆம்புலன்ஸ் சேவையில் செவிலியர், மருத்துவ உதவியாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு சென்னையில் இன்று முதல் நடைபெறுகிறது. தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் வெள்ளி, சனி மற்றும் ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளிலும் நேர்முக தேர்வுகள் நடைபெற உள்ளன. அசல் சான்றிதழ்களுடன் நேரில் சென்று அதில் கலந்து கொள்ளலாம் என்றும், கூடுதல் விவரங்களுக்கு 7550-52551 மற்றும் 9840365462 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு விதிமுறைகளை மீறும் வாகனங்கள் ANBR கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வழக்கு பதியப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் சென்றால் இந்த கேமராக்கள் மூலம் வழக்கு பதியப்படும். அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், சாகசம் செய்யும் நோக்கத்துடன் வாகனம் ஓட்டுதல், இருசக்கர வாகனத்தில் 3 பேர் செல்லுதல், தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுதல் போன்ற விதிமுறை மீறலில் ஈடுபடுகிறவர்களை இந்த கேமராக்கள் கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து வாகன ஓட்டிகளும் சாலை விதிகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறைந்த மாமன்ற உறுப்பினர்கள் 2 பேரின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாயை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு வழங்கினார். புதிய அணு உலைகள் அமைக்க இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர்களுக்கான நலநிதியை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தொழில் நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என தொழிலாளர் நல வாரியத்தின் கூடுதல் ஆணையர் யாஸ்மின் பேகம் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜனவரி 3ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோட்டையை முற்றுகையிட முயன்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருகிறது என்று தமிழக அரசின் முதன்மை செயலரும் சர்க்கரைத்துறை ஆணையருமான ச. விஜயராஜ்குமார் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க, நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு இனி மாநில முன்னுரிமை அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை செயலர் பிறப்பித்துள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உடல்நலக்குறைவு காரணமாக பாளையங்கோட்டை சாந்தி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர்ந்து வரும் விழாக்களை முன்னிட்டு பயணிகளின் நலனுக்காகவும் கூட்ட நெரிசலை தடுக்கவும் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும் விவகாரத்தில் INDAA கூட்டணி கட்சிகளுக்குள் பெரும் குழப்பமும் மாறுபட்ட கருத்துக்களும் நிலவுகின்றன. இதனால் தேசிய அரசியலில் புதிய பரபரப்பு நிலவுகிறது. INDAA கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் MP ராகுல் காந்தி மீண்டும் தெரிவித்துள்ளார். வங்கி வாராக்கடன் விகிதம் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத வகையில் குறைந்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அரிசி விலையேற்றத்தை தடுக்க இந்திய உணவுக் கழகத்திடம் இருக்கும் கையிருப்பை சில்லறை சந்தையில் பாரத் அரிசி என்று மலிவு விலையில் விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக உணவக அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார்.